ஸோ இன்றைக்கி நம்ம கல்கியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் ரிவ்யூ போட்டு ரொம்ப நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா எல்லாருக்குமே பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருந்த படம். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனில் இந்த படம் பூர்த்தி செஞ்சுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக. ஸோ என்ன தான் எல்லாருமே வந்துட்டு இந்த படத்தில் நான் ஒரு சில சீன்ஸில் பார்க்கும்போது ஹாலிவுட் படத்தை பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே அதோட சாயலில் தான் இருக்குது கைஸ். அந்த ஹாலிவுட்டோட சாயலில் தான் இருக்குது. பட் நம்ம ஹிந்து மித்தாலஜியை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி எழுதியிருக்கிறாரு. இன்னொன்று மியூசிக் சந்தோஷ் நாராயணன் சார், அவர் வந்து சரியாக மியூசிக் போட்டிருக்கிறாரு. ஸோ கிராஃபிக்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா கிராஃபிக்ஸ் தான் படமே. ஆக்சுவலாக கிராஃபிக்ஸ் இல்லைனா படமே இல்லை. ஸோ அந்த லெவலுக்கு வந்து சூப்பராக கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ட்ரைலரில் வந்து ஆக்சுவலாக கமல்ஹாசன் சார் வில்லனா வரப்போகிறாரு அப்படின்னு சொன்னது நான் ரொம்ப மேக்கப் போட்டுட்டு தான் வருவார் அப்படின்னு தான் நினச்சேன். பட் இங்கே கமல்ஹாசன் சாரியே இங்கே கிராஃபிக்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட செகண்ட் பார்ட் இருக்குது. அதில் கமல்ஹாசன் சார் தான் மொத்தமாகவே காட்ட போகிறாங்க வில்லனா. ஸோ இந்த நடுவில் ஆதி புருஷ்லாம் பார்த்து ரொம்பவே பயந்துட்டு இருந்தோம். ஸோ இந்த ஒரு படம் வந்து பிரபாஸ்க்கு ஒரு பெரிய கம்பேக்கான படம் தான். ஸோ இந்த படத்தை பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் தயவு செஞ்சு போய் பார்த்துருங்க. ஸோ நம்ம சேனல் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே.